கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கின்றோம். குறிப்பாக தாயகம் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் வந்திருக்கின்றோம். குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தங்கள் பற்றி பல முக்கியமான செய்திகள் கிடைத்திருக்கின்றது. எமது செய்திக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மின்கட்டணம் திருத்தம் இறுதி தீர்மானம் இன்று. மின்கட்டண திருத்தம் தொடர்பாக இறுதி தீர்மானத்தை இன்று அறிவிக்க உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. மாதம் மின்கட்டணங்கள் திருத்தம் என்று சொல்லி மின்கட்டணங்களை அதிகரித்து வருகின்ற இலங்கை மின்சார சபையினர் மாதம் இவ்வாறான மின்கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இலங்கையில் ஒரு நடைமுறையாக இருந்து வருகின்றது. கடும் வெப்பநிலை சாதகமாக்கி திருடர்கள் கைவரிசை. இப்பொழுது இலங்கையில் கடுமையான வெப்பநிலை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே காலை 9 மணி முதல் நண்பகல் 3 மணி வரை வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு மிகவும் மோசமான வெப்பநிலை இருப்பதாகவும் சூரியன் மிகவும் தாழ்வாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாக வழமைக்கு மாறான வெப்பநிலை காரணமாக இரவு வேளைகளிலும் அந்த வெப்பநிலை நிலவுவதால் இரவில் பல வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் திறந்துவிட்டு காத்தோட்டத்திற்காக அவர்கள் இரவு நித்திரைக்கு செல்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை திருடர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஜன்னல்களை திறந்துவிட்டும் கதவுகளை திறந்து விட்டுவிட்டும் பொதுமக்கள் தங்களுடைய காற்றோட்டமான இரவு படுக்கைக்கு செல்வதன் காரணமாக திருடர்கள் அந்த வேளையில் வீடுகளுக்கு உட்புகுந்து பெருமதியான சொத்துக்களையும் மற்றும் உயிர் சேதங்களையும் ஏற்படுத்தி வருகின்றார்கள். இதன் காரணமாக இலங்கை போலீசார் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் ஜன்னல்களை திறந்துவிட்டு படுக்கின்ற போது அந்த ஜன்னல்கள் கிரில்கள் சரியாக இருக்கின்றனவா அல்லது கதவுகளை பூட்டிவிட்டு படுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இதேவேளை வடக்கு முதல் தெற்கு வரை சூரியன் இன்று சுற்றடிக்கும் என்று சொல்லி ஒரு இலங்கைக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். வடக்கு மாகாணம் உள்ளடங்கலாக மேல் மாகாணம் மற்றும் சப்ரஹுவா மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணங்களிலும் மொனாராகலை மாவட்டத்திலும் இன்று மனித உடலுக்கு உணரப்படுகின்ற வெப்ப சுற்றல் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் நிலவும் என்று சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. எனவே தேவையற்ற பிரயாணங்களை ரத்து செய்துவிட்டு காலை 9 மணிக்கு முன்னரும் மாலை 4 மணிக்கு பின்னரும் பிரயாணங்களை மேற்கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்கா ஈரான் சம்பந்தமாக ஈரானுடைய ஒரு பொன் பத்திரிகையாளர் அமெரிக்கா ஜனாதிபதி சம்பந்தமாக ஒரு கடுமையான சாடல்களை பிறப்பித்திருக்கின்றார். போர் அழிவை ரசிக்கின்ற ஒரு மனநோயாளி அமெரிக்கா ஜனாதிபதி என்று சொல்லி அமெரிக்கா பொன் பத்திரிகையாளர் அமெரிக்கா ஜனாதிபதியை கடுமையாக சாடியிருக்கின்றார். ட்ரம்ப் மனநல மருத்துவமனையில் சேருங்கள் என அமெரிக்கா பொன் பத்திரிகையாளர் அம்பி மார்டின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமெரிக்கா பொன் பத்திரிகையாளர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற புலனாய்வு பத்திரிகையாளரும் ஆவணப்பட இயக்குனரும் அம்பி மார்டின் என்கின்ற பொன் பத்திரிகையாளர் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக விடுத்துள்ள காட்டமான விமர்சனங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அவர் இந்த ட்ரம்பிற்கு எதிராக போராட்டங்கள் நடத்துவதற்கு மக்களை அணிதிரளுமாறு அவர் அழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். அவரது எக்ஸ் தளத்தில் தற்போதைய போர்ச்சூழல் ட்ரம்ப் கையாளும் விதம் குறித்து அவர் முன்வைத்துள்ள முக்கியமான விடயங்கள் பலவாறாக காணப்படுகின்றது. அதிபர் ட்ரம்ப் முழுமையாக மனநலம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் போரையும் குழப்பமான சூழலையும் உருவாக்கி அதனை ரசிக்கும் பக்கிர புத்தி உள்ளவராக இருப்பவராகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அம்பி மார்டின். வயது காரணமாக ட்ரம்ப் தனது சுய புத்தியை இழந்து விட்டதாகவும் தான் செய்யும் நாசகார வேலைகளில் தீவிரம் அவருக்கே தெரியவில்லை என்று சொல்லியும் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து பொதுநல மருத்துவமனையில், அதாவது மனநலம் குன்றிய மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ளுகின்ற முழு உரிமை உண்டு என்று சொல்லி அவர் பகிரங்கமாக ஈரான் மற்றும் கியூபாக்களுக்கு ஆதரவும் தெரிவித்திருக்கின்றார். வெனிசுலா, ஈரான் மற்றும் கியூபா மக்களுக்கு எதிராக ட்ரம்ப் முன்னெடுத்துள்ள அராஜக போக்கை மனச்சாட்சியுள்ள எந்த ஒரு மனிதரும் ஆதரிக்க மாட்டார் என்று சொல்லியும் இந்த அம்பி மார்டின் என்கின்ற புலனாய்வு பத்திரிகையாளர் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். எனவே மார்டின்
எனவே ட்ரம்பின் நாசகார கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா முழுவதும் பிரம்மாண்டமான போராட்டத்தை அம்பி மார்டின் பிரம்மாண்டமான போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்காக அம்பி மார்டின் அழைப்பை விடுத்திருக்கின்றார். மனநிலை பிறந்த ஒரு நபரின் கையில் நாட்டின் அதிகாரம் இருப்பதை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் அமையும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். தங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற ஒவ்வொரு அமெரிக்கா குடிமகனும் இந்த வீதி போராட்டத்தில் கலந்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த விமர்சனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்பதுதான் தற்பொழுது உலக ஆய்வாளர்களால் கருத்து தெரிவிக்கக்கூடியவாறு இருக்கின்றது. பேச்சுவார்த்தை என்று சொல்லி தரைவழி போரை நடத்த அமெரிக்கா சதி செய்கின்றது என்று சொல்லி ஈரான் குற்றம் சாட்டியிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கூட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதுதான் ஈரான் நாட்டின் மிக முக்கியமான தலைவர்கள் உட்பட 40 பேரை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நயவஞ்சமாக குண்டு வீசி தாக்கி கொலை செய்திருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே காலப்பகுதியில் தன்னுடைய நயவஞ்சக புத்தியை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் காட்டியிருக்கின்றது. இதே போலதான் இப்பொழுதும் தாங்கள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கின்றோம், 2 தரப்பும் கைத்துக் கொண்டிருக்கின்றோம், பேச்சுவார்த்தை சுமூகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி புரட்டுக்களையும் பொய்களையும் அள்ளி வீசிக்கொண்டு தற்பொழுது தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்காவினுடைய இந்த சித்து விளையாட்டுகள் பலிக்காது என்று சொல்லி ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்கா பகிரங்கமாக பேச்சுவார்த்தைகள் சமிக்கைகளை வெளிப்படுத்திவிட்டு இரகசியமாக தரைவழி தாக்குதலுக்கு சதி செய்து வருவதாக ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடைய உத்தியோக செய்தி நிறுவனமாக இர்னா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா பகிரங்கமாக பேச்சுவார்த்தை சமீட்சைகளை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இரகசியமாக தரைவழி தாக்குதலுக்கு அது சதி செய்கின்றது. அமெரிக்கா 15 அம்ச ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு தனது விருப்பங்களை முன்வைத்து இந்த போர் மூலம் போரில் அடைய தவறியதை நிலைநாட்ட முயல்கின்றது. அமெரிக்கா வீரர்கள் தரைவழியாக உள்ளே நுழைவதற்காக ஈரானிய படைகள் காத்திருப்பதாகவும் அவர்கள் மீது நெருப்பு மழையை பொழிவோம் என்று சொல்லியும் கலிபாப் எச்சரித்துள்ளார். ஈரான் சரணடைவது குறித்த கேள்விக்கு அரபு மொழியில் பதிலளித்துள்ள கலிபாப் ஈரானின் செய்தி தெளிவானது என்று சொல்லியும் தாங்கள் ஒருபோதும் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பாருங்கள், இவர்கள்தான் வீரர் என்றால் இவர்கள்தான் வீரர்கள். ஈரான் மீதான போரை நிறுத்து அமெரிக்கா இஸ்ரேலில் வெடித்தது மக்கள் புரட்சி. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நூற்றுக்கணக்கான குண்டுகளை நூற்றுக்கணக்கான விமானங்களில் வீசி ஈரான் நாட்டினுடைய அனைத்து தலைவர்களையும் காலி செய்த பிறகு அமெரிக்கா ஜனாதிபதி என்ன சொன்னார் என்று சொன்னால், ஈரான் நாட்டு மக்களை புரட்சி செய்து உங்களுடைய தலைவர்களை நீங்களே தெரிவு செய்யுங்கள் அல்லது எங்களிடம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கொக்கரித்திருந்தார். ஆனால் அதற்கு நடந்தது என்ன? இப்பொழுது அமெரிக்கா நாட்டிலும் இஸ்ரேல் நாட்டிலும் மக்கள் புரட்சி வெளிக்கிட்டு இந்த 2 பேரையும், அதாவது அமெரிக்கா நாட்டினுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்பையும் இஸ்ரேல் நாட்டினுடைய தலைவர் நெத்தன்யாகுவையும் விரட்டி அடிக்கின்ற சூழல் வந்திருக்கின்றது. எனவே இவர்கள் 2 பேரும் பாசிசவாதிகள் என்று சொல்லியும் ஜனநாயகத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல என்று சொல்லியும் ஒரு மனிதத்தன்மையை இல்லாத மனித மிருகங்கள் என்று சொல்லியும் இவர்களுக்கு எதிரான அந்த நாட்டு மக்களை குரல் எழுப்பி இவர்களை விரட்டி அடிக்கின்ற காலம் மிக ஒரு சில நாட்களில் விரட்டி அடிக்கப்பட போகின்றார்கள் என்பது உறுதியாக இருக்கின்றது. ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக ஈரானிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் தெரிவித்திருந்த இந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிராகவும் மக்கள் கிளர்ச்சி அடைந்திருக்கின்ற நிலையை பார்க்கின்ற போது உலக நாடுகளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்பின் மிலேச்சத்தனமான போக்கினை கண்டித்து அமெரிக்கா மக்கள் கிளர்ந்திருந்த அதே வேளை இஸ்ரேலிலும் மக்கள் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது. ஈரான் போர், அதனால் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு மற்றும் ட்ரம்பின் நிர்வாகத்தின் கொள்கைகளால் அமெரிக்கா மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன் வெளிப்படையாக அரசர்கள் வேண்டாம் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே ட்ரம்புக்கு எதிராக மிக மோசமான விமர்சனங்களை முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா
எங்கிலும் வெவ்வேறு பகுதிகளில் சுமார் 3000க்கு மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் ஜனநாயக அச்சுறுத்தல் உள்ளதாகவும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது மிகுந்த அதிருப்தி அடைந்த மக்கள் போராட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நாடு நமக்கு ஜனநாயகம் வேண்டும் என்று சொன்னால் நாம் போராட்டத்தில் ஈடுபட்டே ஆக வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு அமெரிக்காவினுடைய மக்கள் மாறியிருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் வரலாற்று ரீதியாக அமெரிக்கா கொடிகளை தலைகளாக பிடித்து கொண்டு கிட்டத்தட்ட 85 லட்சம் மக்கள் வசிக்கின்ற நியூயார்க் நகரத்தில் 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே 66% தேர்தலில் வெற்றிகளை பெற்ற அந்த இடத்துல ட்ரம்புக்கு எதிராக மிக மோசமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நிலைமையை பார்த்துக் கொள்ளுங்கள். வாஷிங்டனில் ஒன்று கூடிய நூற்றுக்கணக்கானோர் கிரீடத்தை கீழே போடு கோமாளியே என்று சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதியை கேட்டிருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் வீட்டிலிருந்து தொடங்குகிறது என்று சொல்லி அவர்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றிருக்கின்றனர். கேன்சாஸ் மாநிலத்தில் டொபோகா நகரில் போராட்டக்காரர்கள் காற்றடைக்கப்பட்ட தவளை உடைகளையும் ட்ரம்பின் குழந்தை வடிவத்தையும் அணிந்து தம் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். தவளைகள் போலையும் குழந்தைகள் போலையும் வேடமணிந்து ட்ரம்பை தவளை போலவும் குழந்தை போலவும் அவர்கள் அவர்கள் கேவலப்படுத்தியிருக்கின்றார்கள். இதேவேளை மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான போர் முகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் ஒரு எதிர்பாராத திருப்பமாக இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே மக்கள் புரட்சி வெடித்திருக்கின்றது. எனவே மக்கள் குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற இராணுவ நடவடிக்கைகளை கண்டித்து இஸ்ரேல் மக்கள் வீதியில் இறங்கி போராட முன்னெடுத்திருக்கின்ற இந்த சம்பவம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல் அவிப்பில் நேற்று முன்தினம் இரவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அரசுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை அந்நாட்டு மக்கள் வளமையாக அந்த நாட்டு மக்கள் அரசுக்கு ஆதரவு அளித்து இராணுவ நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை அரசுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இந்த முறை போர் நீண்டு கொண்டே செல்வதால் அதன் விளைவுகள் பொதுமக்களையே பாதிப்புக்குட்படுத்துவதாலும் மக்கள் இவ்வாறு அதிருப்தி அடைந்து அரசுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகியோருக்கு எதிராக கடுமையான முழக்கங்களை முழங்கியிருக்கின்றார்கள். போராட்டக்காரர்களுடைய கைகளிலே ஏந்தியிருந்த பதாதைகளில் ஈரான் மீதான போரை நிறுத்து, இனியும் ரத்தம் சிந்த வேண்டாம் போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த போரில் அமெரிக்காவின் தலையீடு மற்றும் ஆதரவு இஸ்ரேல் மக்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை இந்த போராட்டம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் போர் சூழல் நிலவும் இந்த உள்நாட்டு அழுத்தம் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாகு நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஒருபுறம் எல்லையில் போர் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் மறுபுறம் தமது நாட்டுக்குள்ளே அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்பிற்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாவுக்கும் மிகவும் மோசமான நிலைகளையும் மிகப்பெரிய ஒரு சங்கடங்களையும் ஏற்படுத்தும் என்பது உலக ஆய்வாளர்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணிசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் கலந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.